அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு 4 கண்டென்ட்டை வந்து முக்கியமாக வந்து நான் எடுத்திருக்கிறேன். முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ராஜசேகர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு, எந்த நோக்கத்தில் வந்து இந்த பணத்தை வந்து முதலீடு வந்து மக்கள்கிட்ட வாங்கி எதில் முதலீடு பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ முகவர்கள் இப்போ இங்கே இதில் இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனாக்கா ஆருத்ரா கம்பெனியோடைய நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு இவர் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு 4 தலைப்பில் இந்த வீடியோ படம் வந்திருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, அதிர்ச்சியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு 15/2/2024 ஒரு புதிய செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய முகவர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை அமைந்த கரையிலேருந்து, சென்னை அமைந்த கரையை மையமாக வைத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சு தமிழ்நாடு முழுக்கமே வந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய சிட்டிகள்லாம் வந்து அதாவது வேறு போய் அங்கே வந்து பணத்தை சுரண்டி தண்ணி இழுத்துட்டு வர மாதிரி மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்குது. கொரோனாவுடைய காலகட்டம் இருந்ததுனால அவர் வந்து சினி ஃபீல்டில் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருக்கிறதா வந்து செய்திகள் வந்திருக்குது. 2020-21 வந்து கொரோனாவுடைய காலகட்டம் இருந்ததுனால சினிமா ஃபீல்டெலாம் தேக்க நிலையில் இருந்ததுனால சிறிய பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து நிறுவனத்தை உருவாக்கி, அதாவது சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி ஆருத்ரா பிக்சர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்பட என்ன சொல்ல போனாக்கா வர்த்தக ரீதியாக அந்த நிறுவனத்தை உருவாக்கினார் ராஜசேகர். எம்டி ராஜசேகர் துபாயில் இப்போ கைது பண்ணியிருந்தாலும் அவர் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரகசியமான ஒரு செய்தி கேட்டீங்கன்னா, ஆருத்ரா பிக்சர்ஸுங்க கூடிய தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அதில் முதலீடு பண்ணியிருக்கிறதாவும் மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை அமைந்த கரையை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ஆல் இண்டியா அளவில் 26 இடங்களில் வந்து இவங்களுடைய ஆஃபீஸ், அதாவது சப்கிளைகளை உருவாக்கி பணத்தை வந்து பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து இன்னும் சொல்ல போனாக்கா 7000 முகவர்களை மூலம் அந்த 7000 முகவர்களை வச்சு 18,000 கோடி இந்திய ரூபாயில் 18,000 கோடியை வந்து 30% வட்டி கொடுக்குறதா சொல்லிட்டு 1,30,000 ரூபா கொடுக்குறதா சொல்லிட்டு கவர்ச்சி விளம்பரம் பண்ணதுனால சினிமா நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து பேச வச்சு பெரிய தேட்டரில், மாலில், பெரிய இன்னும் சொல்லப்போனால் கல்யாண மண்டபங்கள்லாம் பேசி மக்கள்கிட்ட கவர்ச்சியான விளம்பரங்களை கொடுத்து இந்த முதலீடை வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்திருக்காங்க. இது வந்து நம்ம சொல்கிறது இல்லைங்க, EOW அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில் ஏற்கனவே RK சுரேஷ் இதில் வந்து மையப்புள்ளியாக இருந்தவர், அதாவது ராஜசேகரோட இணக்கமாக இருந்து RK சுரேஷ் அவர் வந்து பாஜக பிரமுகர் வித் சினிமா நடிகர். அவர் மூலமாக 200 கோடி ரூபாயை வந்து பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கி, ஏன்னா ஒரு நடிகரை பார்த்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து யாரோ ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அவர் வந்து நம்மள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்குற, ஒரு மீட்டிங் போகிறாருன்னா நம்ம போய் ஓடி போய் கொட்டிடுவோம். ஒரு 1000 ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் தமிழக மக்கள் அப்படிங்கிறத உண்மை. கவர்ச்சியில் தான் நம்ம மயங்கி இருக்கிறதுனால, நடிகர்னா நம்ம மயங்கிறதுனால இந்த மாதிரி நடிகர்களை வச்சு கவர்ச்சி விளம்பரங்களை கொடுத்து ராஜசேகர் வந்து பணத்தை சுருட்டிட்டு போயிருக்காரு. இப்போ பொதுவாக வந்து ஒரு புதிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15/2/2024 100 கோடி ரூபா சொத்து ஏலம் விட்டுருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு இருக்கேன். ஆருத்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெடில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களே, உங்கள் பணம் பாராளுமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் ஆணையம் சென்ட்ரலில் இருந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் 15/2/2024 அறிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ குறிப்பாக முக்கியமாக அந்த வீடியோ போடலான் இருக்கேன். காரணம், அதனுடைய ஆருத்ராவுடைய முக்கியமான ஏஜென்ட்டுகள் நமக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் 700 பேர் வந்து இது வரைக்கும் இனம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் வாங்கி துருவி தோண்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான நபர் பேரை சொல்ல விரும்பல. அவர் தான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து நமக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாரு. காஞ்சிபுரம் முகவர்களே, காஞ்சிபுர நண்பர்களே, காஞ்சிபுர சொந்தங்களே, உங்களுடைய கமெண்ட்கள் வந்து என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க. எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறோம், என்ன பாதிப்பு இருக்குது, யார்கிட்ட முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஒளிவு மறைவு இல்லாமல் ட்விட்டர் சேனல் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுறதுனால மகிழ்ச்சி அடைகிறோம். அதே சமயத்தில் வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இப்போ வெளியிட்டோம்னா, அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம்னாக்கா திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கணும், எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பணத்தை வெளியில் இடலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 200 கோடி ரூபாய் வந்து ஏலத்துக்கு போயிருக்கு. அவருடைய சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டிகள். இதன் அடிப்படையில் வந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து ஏலத்தில் கொடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த பணத்தை வந்து EOW வந்து அதிகாரபூர்வமான அந்த அக்கௌண்ட்டில் வரவு வச்சு இப்போ மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி மே மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாதத்துக்குள்ளே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மே மாதத்துக்கு பிறகுன்னு சொல்கிறத விட முன்னாடியே கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்கிறதா தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஆருத்ரா ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெடில் முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர்களே, இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மகிழ்ச்சியோடு இருங்க. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து
என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத விளக்கமாக சொல்லிடுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.